ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க. இந்த நாள்ல கூட பாத்தீங்கன்னா சிலருடைய வாழ்க்கையில சில துக்கங்கள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும், சில போராட்டங்கள் இருக்கும். வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பீங்கல்ல. எல்லா நேரத்துலயும் வாழ்க்கை இப்படிதான், என் வாழ்க்கை இதுக்கு மேல முன்னேறாது, நான் எழும்பவே மாட்டேன், நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேங்க, ஆனா ஒரு நன்மையை பார்க்க முடியல, ஒரு அதிசயத்தை பார்க்க முடியல, என் வாழ்க்கை துக்கத்திலேயே போகுதுன்னு சொல்லிக்கொண்டு அநேகர் நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க இந்த நிகழ்ச்சிய. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தராரு வசனத்தின் மூலியமா. யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, நீங்க சந்தோஷமா வாழ போறீங்க. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகுது. உங்க துக்கத்தை, உங்க கவலைகளை, உங்க பிரச்சனைகளை, உங்க பாரத்தை எல்லாவற்றையுமே ஆண்டவர் மாற்ற போறாரு. இன்றைக்கு நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஏசப்பா என் வாழ்க்கையில என்னுடைய துக்கத்தை எடுத்து போட போறாரு. என் இருதயத்துல இருக்க கவலைகளை, பிரச்சனைகளை, நான் சோர்ந்து போய் துக்கப்பட்டு அழுது கொண்டே இருக்கிற அந்த காரியத்துல ஆண்டவர் ஒரு மாற்றத்தை எனக்கு கொடுக்க போறாரு. என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சொல்ற காரியம், உங்களுக்கு சொல்றது, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, உங்க துக்கங்கள் எல்லாம் மாறப்போகுதுங்க. இந்த வசனத்துல அழகா குறிப்பிடப்பட்டிருக்கு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன்ப்பா. நான் உண்மையா உங்களுக்கு தான் சொல்றேன் இந்த வார்த்தையை. உங்களுக்கு என்ன நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அழுது புலம்புவீங்க. இப்ப இருக்க நிலைமைக்கு மகனே மகளே, நீங்க அழுது புலம்பி கொண்டுதான் இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில காரியங்கள் நடக்கல அப்படின்றதுக்காக, சில காரியங்களை குறித்து நீங்க ரொம்ப துக்கப்பட்டு நீங்க அழுது புலம்பி கொண்டே இருக்கலாம். உங்க ஒரு திருமண காரியத்துல ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அதிசயம் நடக்காதா, எனக்கு வயதாகி கொண்டே இருக்கு நினைச்சு கூட நீங்க துக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க துக்கப்படலாம். உங்க வாழ்க்கையில இருக்க என்னென்ன காரியத்துல நீங்க துக்கப்படுறீங்கன்றது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், மனிதர்களுக்கு தெரியாது. ஆனா அந்த துக்கத்தை நீங்க நினைச்சு எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கீங்களோ, அந்த துக்கத்திலேயே ஆண்டவர் அந்த காரியத்தையே சந்தோஷமாக மாற பண்ண போகிறாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு இருக்க எல்லா துக்கத்தையும் எடுத்து போட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை தரப்போறாரு. அதுவும் நீங்க துக்கத்தை கண்ட, உங்க வாழ்க்கையில நீங்க துக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களுக்கு தக்கதாக, அந்த நாட்கள் எவ்வளவு நாட்கள் நீங்க துக்கத்துல அழுது கொண்டிருந்தீங்களோ அதே நாட்கள் நீங்க எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா வாழ்வீங்க. உங்க துக்கத்துக்கு பதிலாக நீங்க சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தராரு. இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, பாடுகள் இருக்கு, ஆவிக்குரிய காரியங்கள்ல நமக்கு பிரச்சனை இருக்கு. நம்ம ஆவிக்குரிய காரியங்கள்ல ஆண்டவருக்கு உண்மையாய் நாம் பரிசுத்தமாய் நாம் வாழும் பொழுது நமக்கு நிறைய துக்கங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய போராட்டங்கள் வரும். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம ஏசப்பாக்கு உண்மையா இருக்கிறதுனாலயே நம்ம நமக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பிசாசு நமக்கு நிறைய சோதனைகளை கொடுத்து, நமக்கு நிறைய துக்கத்தை கொடுத்து நம்மள அழுது புலம்பி கொண்டு வச்சிருவான். நம்ம எப்பவுமே நம்ம புலம்பி கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு உண்மையா நீங்க வாழ்றீங்க பாத்தீங்களா? எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், பாடுகள் வந்தாலும் ஆண்டவருக்கு உண்மையாய் நீங்கள் வாழும்போது இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுக்கு வந்தாலும் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நீங்க அழுதது உண்மை, நீங்க கவலைப்பட்டது உண்மை, நீங்க துக்கப்பட்டது உண்மை. எனக்கு இன்னும் திருமணமே நடக்கல பிரதர், எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கல பிரதர், என் வாழ்க்கையில என் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியாதா, வீடு கட்டணும்னு எதிர்பார்க்கிறேன், வீடு கட்டல நிறைய தடைகள் வருது, இது மாறாதா, கர்ப்பத்தின் கனிக்காக காத்து கொண்டு இருக்கிறேன், நான் உங்ககிட்ட ப்ரேயர் ரெக்வெஸ்ட்லாம் கொடுத்து ஜெபிக்க சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்களா? கண்டிப்பா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேங்க. நீங்க யார் யார் என்னென்ன ஜெப குறிப்புகள் கொடுக்குறீங்களோ அது எல்லாவற்றிற்காகவும் நான் எப்பொழுதும் நான் பார்த்து அதற்காக நான் ஜெபிப்பேன். நான் உங்க பேர் கூட நான் கேட்பேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேங்க. ஏன்னா நான் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் நீங்க கொடுத்துட்டா கூட நீங்க பேரை மென்ஷன் பண்ணும் போதுதான் நான் உங்க பேரை சொல்லி நான் அந்த காரியத்துக்காக ஜெபிக்க முடியும். அதை ஜெபிக்கிறோம். அதே போல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அந்த நன்மையை செஞ்சாருன்னா நீங்க சாட்சியா நீங்க கமெண்ட்ல கூட தெரிவிக்கணுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு சில காரியங்கள் கொடுக்கலன்றதுக்காக நீங்க துக்கப்பட்டு கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் தான் மாறும் என்று வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ உங்க வாழ்க்கையை நீங்க எதை குறித்துமே கவலைப்படவே தேவையில்லை.
இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு என் வாழ்க்கை இப்படிதான், இதுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறாது, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு நீங்க துக்கப்பட்டுட்டு உங்க வாழ்க்கையை நீங்க முடிச்சுக்கணும் அவசியம் கிடைங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அநேகர் பாத்தீங்கன்னா தற்கொலை எண்ணத்துல கூட இருப்பீங்க. உங்க வாழ்க்கை துக்கமாவே போகுது, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, எனக்கு ஒண்ணுமே இல்லை, என் வாழ்க்கையில ஒரு வாய்ப்பே இல்லைங்கன்னு சொல்லி கூட நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கலாம், நீங்க அழுது கொண்டு துக்கப்பட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ உன் துக்கத்தை உனக்கு சந்தோஷமா மாற்ற போறேன். நீ என் பிள்ளையா என்னோடதுன்னு இருக்க, ஏன் விசுவாசத்துல ரொம்ப பலவீனமா இருக்க, நீ விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்க மாட்ட, என்னோடு கூட இருக்கிறல்ல, என் நிமித்தமாக உனக்கு பிரச்சனைகள் வந்தால் அதை நீ சகித்துக்கொள், நிச்சயமாகவே முடிவிலே உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க. அப்போ ஆசீர்வாதமான நன்மையான ஒரு வாழ்க்கை நமக்கு நிச்சயமாகவே பரலோகத்திலேயும் உண்டு, இந்த உலகத்திலையும் நம்ம வாழும் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் நம்ம வாழ்க்கைய நிச்சயமா செய்வாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காரு, ஒரு சின்ன சாட்சி தான். அந்த நபர் பாத்தீங்கன்னா அவரு காலேஜ் முடிச்சிட்ட பிறகு காலேஜ் முடிச்சுட்டு அவருக்கு வேலையே கிடைக்கல. வேலை கிடைக்கல அப்படின்றதுக்காக அவர் பாத்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாரு, என்கிட்ட எனக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லைன்ட்டு. ஏன் வேலை இல்லைன்னு புலம்பிட்டு இருப்பார் பாத்தீங்கன்னா, அவர் காலேஜ் முடிச்ச அந்த செகண்ட்ல லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன்ல நமக்கு ஜாப் எதுவும் கிடைக்கல. அப்ப அந்த கொரோனா டைம்ல ஒரு வருஷம் வேலை இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொரோனா கழிச்சு நிறைய கம்பெனிகள் இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்படி தூக்கும் போது இருந்தவங்களுக்கே வேலை இல்லாம போகும்போது இவருக்கு எப்படி வேலை கிடைக்கும்? அப்போ 2.5 வருஷமா இவருக்கு வேலை இல்லாம ரொம்ப கவலைப்பட்டாரு. வீட்டுல ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டம். அவங்க பெற்றோர்கள் கூட தண்ட சோறு, இதெல்லாம் எதுக்கு வாழுது, இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பமே ஒரு மாதிரியா அவரை பேசிட்டாங்களாம். அவர் என்கிட்ட சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாரு. நான் ஏசப்பா என் வாழ்க்கையை மாத்துவாரா, ஏசப்பா என் வாழ்க்கையை மாத்துவாரா, எனக்கு வேலை கிடைக்காதா, என் வாழ்க்கை முன்னேறாதா, நான் எழும்ப மாட்டேனா, நான் ஒரு நல்ல வேலை தானே கேட்டேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா, சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் வேலைக்கு போறேன்ப்பா, வேலை வேணும்ப்பா, என் குடும்பத்தை நடத்தணும்ப்பா, எனக்கு பாக்கெட்ல 10 ரூபாய் கூட இல்லை, ஒரு டீ கூட சாப்பிட முடியலப்பா, அந்த அளவுக்கு வறுமையை ஒரு வாழ்க்கை வாழ்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய வறுமையை குறித்து ரொம்பவே புலம்பிக்கிட்டே இருப்பாரு. நானும் சொல்லுவேன் அவர்கிட்ட, நீங்க கவலைப்படாதீங்க, நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்கும், கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வாருங்க, நான் உங்களுக்காக பிரேயர் பண்ணிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பாரு. நீங்க இப்போ துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் மகனி மகளே. அந்த பிரதர்கிட்ட நான் சொன்ன காரியம், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்க சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவாரு, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அதிசயமான காரியங்கள் உங்க வாழ்க்கை நடக்கும் சொல்லி அவருக்கு வாக்கு கொடுத்தேன். அவருக்காக பிரேயர் எல்லாம் பண்ணேன். ஆனா அந்த பிரதருக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் படிச்ச படிப்புக்கு மட்டும்தான் ஒரு வேலைக்கு போவாரு, வேலைக்கு நான் போவேன் அப்படின்னு ஒரு வைராக்கி அந்த பிரதருக்குள்ள. நான் படிச்ச படிப்புக்கு தான் வேலைக்கு போவேன். நான் அப்போ ஆக்சுவலா நான் படிச்ச படிப்புக்கு நான் நானும் அவரும் ஒன்னதான் காலேஜ் முடிச்சோம். ஆனா நான் காலேஜ் முடிச்ச பிறகு நான் கிடைக்கிற வேலையை பயன்படுத்தி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அந்த பிரதர் பாத்தீங்கன்னா வேலை பாத்தீங்கன்னா அவருக்கு படிச்ச படிப்புக்கு மட்டும்தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு வைராக்கியத்துல இருந்தாரு. படிச்ச படிப்புக்கு மட்டும்தான் வேலைக்கு போவேன், நான் வேற எந்த வேலைக்கும் போக மாட்டேன், நான் கீழ்மட்ட வேலைகளுக்கு போக மாட்டேன் அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், உங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ வேலைக்கு போகணும், உனக்கு எந்த வேலை கிடைச்சோ அதை பயன்படுத்திக்கோ, அதுல இருந்து உனக்கு ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுப்பாரு, நீ நிச்சயமா அந்த வேலையில நீ போகணும், நீ அந்த வேலை மூலியமா உனக்கு ஒரு உயர்வு கிடைக்கும்னு சொல்லி அந்த பிரதர் கிட்ட எல்லாம் நான் சொல்லிட்டேன். நான் படிச்சு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவர் அதை கேட்கவே இல்லை. ஒரு நாள் என்கிட்ட சொன்னாரு, இது மாதிரி வேலையே எனக்கு கிடைக்கல, நான் எவ்வளவு முயற்சி எடுத்துட்டேன், அதனால நீங்க எனக்கு ஒரு வேலை வாங்கித்தாங்களேன்னு எங்களே கேட்டாரு. நான் என்ன பிரதர் உங்களுக்கு வேலை வாங்கி தர்றது, நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சது, அந்த கம்பெனில லோடு ஏத்துற வேலையா இருந்தாலும் நீங்க போங்க, உங்க படிப்புக்கு ஏற்ற வேலை நீங்க பார்க்காதீங்க, அந்த வேலைக்கு நீங்க போங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லி அவரும் அந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு. அந்த வேலைக்கு அவர் போக ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் சம்பளமே ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் கிட்ட தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலை அது அவர் சந்தோஷமா நீங்க போங்க, இதுல இருந்து உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுப்பாருங்க கர்த்தர்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனா அவருக்கு துக்கம், மனசுல ஒரே பிரச்சனை, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, இந்த வேலை நான் செய்ய மாட்டேன், ஆனாலும் கூட என் குடும்ப சூழ்நிலை போய் தான் ஆகணும்ன்ற அந்த ஒரு கட்டாயத்துக்குள்ள அவர் அந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு. அந்த வேலைக்கு போய்கிட்டே இருந்தாரு. ஒரு 3 மாசம் கழிச்சு அவரே அறியாத ஒரு கவர்மெண்ட் ஜாப் அவருக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அவர் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு பிரயாசப்பட்டு கொடுத்த அந்த கவர்மெண்ட் ஜாப்ல கர்த்தர் அவருக்கு ஒரு வெற்றியை கொடுத்தாரு. அந்த வேலையை அவருக்கு கிடைச்சது. தேவன் ஒரு சாட்சியா அந்த பிரதரை நினைச்சாரு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவருடைய அந்த வாய்ப்பை அவர் அழகா பயன்படுத்திக்கிட்டாரு. அதாவது வாய்ப்பை பயன்படுத்தினா கூட சொல்லக்கூடாது. அது என்ன விஷயம்னா, நமக்கு இப்போ ஒரு சாதாரணமா நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கை இப்படிதான் நம்ம நினைச்சு போயிட்டே இருப்போம். ஆனா
எந்த நேரத்துல எந்த செகண்ட்னாலும் நம்ம வாழ்க்கை மாறலாம். நம்ம துக்கத்திலேயே நம்ம வாழ்க்கை போகும் நம்ம சொல்ல முடியாது. சீக்கிரத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு சந்தோஷத்தை பார்ப்போம். அந்த பிரதர் என்கிட்ட சொன்னாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சு. ஏசப்பா எனக்கு கொடுத்துட்டாரு. நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் ரொம்ப நாளா பிரயாசப்பட்டு இந்த வேலைக்காக, நான் இதுக்காக கஷ்டப்பட்டு படிச்சேன். எனக்கு இந்த வேலை இப்ப கிடைச்சிருச்சுன்னு சொல்லி என்கிட்ட சாட்சி எல்லாம் இந்த பிரதர் சொன்னாரு. ஆனா எனக்குள்ள ஒரு சந்தோஷம் என்னன்னா, அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க இப்பத்திக்கு இந்த வேலைக்கு போய்கிட்டே இருங்கன்னு சொன்னேன். அந்த 3 மாசத்துல நீங்க அந்த வேலைக்கு போகும்போது உங்களுக்கு அந்த வேலையில கிடைச்ச பணத்தை பயன்படுத்தி நீங்க புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டீங்க தானே. அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி தானே நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க. நீங்க அந்த புக்ஸை வாங்கி படிக்க ஆரம்பிச்சு அதுல நீங்க தேர்ச்சி பெற்று இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில இருக்கீங்க பிரதர். இதுக்கு காரணம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த அந்த சின்ன வாய்ப்பு கூட உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்குங்க. எந்த குடும்பம் அவர் தண்டசோறு, அவர் வேஸ்ட்ன்னு சொல்லிச்சோ, அதே குடும்பம் அவர் என் மகன், என் பிள்ளை நல்லா இருக்காரு, என் பிள்ளை என்னை காப்பாத்துறாரு, என் பிள்ளைய நல்லா வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க குடும்பமே அவரை தூக்கி வச்சு கொண்டாடுது. இதற்கெல்லாம் காரணம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தான். அவருடைய துக்கத்தை மட்டும் இல்ல, அவருடைய குடும்பத்தோட துக்கத்தை, அவங்க சுற்றி இருக்க உறவினரோட துக்கத்தை அவர் மூலியமா தேவன் மாற்றினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு இருக்க துக்கத்தை, உங்க குடும்பத்திற்கு இருக்க துக்கத்தை, உங்களை சுற்றி இருக்க ஜனங்களுக்கு இருக்க துக்கத்தை, கவலைகளை எல்லாத்தையும் உங்க மூலியமா நிச்சயமாகவே மாற்றுவாரு. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். ஆனா நீங்க இந்த உலகத்துல எல்லாமே என்ன, இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் உங்களை பார்த்து சிரிப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, உங்க வாழ்க்கை இப்படிதான் சொல்லி ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்ல, நீங்க விசுவாசத்தை விட்டுற தேவையில்ல. ஆனாலும் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாட்கள் உண்டு. நீங்க சந்தோஷமா வாழுவீங்க. உங்க துக்கத்தை தேவன் நிச்சயமாக சந்தோஷமாய் மாற்றுவார். உங்க வாழ்க்கை இன்னைக்கு மாறப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அந்த பிரதர் வாழ்க்கையில மட்டுமா செஞ்சாரு, உங்க வாழ்க்கையில கூட செய்வார். பல வருஷமா அவர் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணாரு. 3 மாசத்துல வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த 3 மாசத்துல அவருக்கு தேவையான புக்ஸுக்கான மெட்டீரியல் எல்லாம் அவர் வாங்கினாரு. அதை வாங்கி அவர் படிக்க ஆரம்பிச்சாரு. அந்த 3 மாசத்துல அந்த சாதாரண லோடு ஏற்றுற வேலை கிடைச்சு, அந்த வேலையின் மூலியமா கிடைச்ச பணத்தின் மூலியமா. ஆனா அவர் கிட்டத்தட்ட 2.5 வருஷமா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பரேஷன் பண்றாரு. ஏன்னா 3 மாசத்துல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆக முடியும்னு சொல்றாங்க நிறைய பேரு. ஆனா அது கொஞ்சம் ரேர் தான். ஆனாலும் கூட தேவன் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில செஞ்சாரு. கடின உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது. அதே போல கடின உழைப்போடு கூட தேவன் சில நேரங்கள்ல சில வாய்ப்புகளை நமக்கு கொடுப்பாரு. அதை பயன்படுத்தி கொண்டு நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போகணும். இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க பலவிதமான பிரச்சனைகள்ல, போராட்டங்கள்ல, பாடுகள்ல, துக்கத்தோடு கூட உங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். நான் வீடு கட்ட மாட்டேன், எனக்கு திருமணமே ஆகாது, என் குடும்பம் இப்படிதான், என் பிள்ளைகள் இப்படிதான், என் கடன் பிரச்சனை இப்படிதான், என் சூழ்நிலை இப்படிதான், என் வேலை இப்படிதான், என் ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்காது, என்னோட தொழில நான் முன்னேற மாட்டேன்னு சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு துக்கத்தோடு கூட இருக்கலாம் மகனே மகளே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நிறைவான ஆசீர்வாதமான காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் மறுபடியும் நான் சொல்றேன்? நீ துக்கப்படணும்னு ஆசைப்படலப்பா, நீ சந்தோஷமா வாழணும்தான்ப்பா நான் ஆசைப்படுறேன். அதற்கான வாய்ப்புகளை நான் உனக்கு தரேன். நீ இப்ப பயன்படுத்திக்கிறியா? நீ பயன்படுத்திக்கும் போது நிச்சயமா நீ ஒரு உயர்வை பார்ப்ப. உன் வாழ்க்கையில இருக்க தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே மாறப்போகுது. உனக்கு கிடைக்கிற சின்ன வாய்ப்பா இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கொள் மகனே மகளே. தேவன் நிச்சயமா உன்னை எல்லை அடங்காம உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. இதோ அதிசயங்களை காண பண்ணுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதிசயமான காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. உங்க துக்கத்தை ஆண்டவர் மாத்த போறாருங்க. சந்தோஷமா நீங்க வாழ போறீங்க. விசுவாசத்தோட நீங்க கடந்து செல்லுங்க. தேவன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா நடத்தி தருவாரு. நம்ம பிரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல கூட தகப்பனே, நாங்க இந்த வசனத்தின் மூலியமா எங்க வாழ்க்கையில இருக்க துக்கமான காரியங்களை நீங்க மாற்றி சந்தோஷமா நீங்க தரப்போகிறதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு எடுக்க போற பிரயாசங்கள்ல வெற்றியை தாங்க, போக்கில வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தெய்வன் தாமே இந்த வீடியோ மூலியமா பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதரர்கள், பெரியவங்க, சின்னவங்க எல்லாருக்காகவும் நான் வாழ்த்துறேன். எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தேவன் எல்லாரும் குடும்பத்தையும் வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்த போகிறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.